மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மருத்துவர் ஐயாவை ஒரு தீய சக்தி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் திரி கொளுத்தி போட, யார் அந்த தீய சக்தி என்ற கேள்வி அரசியல் களத்தில் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. பாமக நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாசுக்கும் கட்சி தலைவர் அன்புமணிக்கும் இடையே மூண்டுள்ள அதிகார சண்டைதான் தமிழக அரசியல் களத்தில் இப்போதைக்கு ஈரான் இஸ்ரேல் போரை விட பயங்கர உஷ்ணத்தை கூட்டியிருக்கிறது. எனினும் பெரும்பாலான கட்சி நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இந்த உத்வேகத்தில் அவர் மாவட்டந்தோறும் பொதுக்குழு கூட்டத்தை நடத்த தொடங்கிவிட்டார். இந்நிலையில் சேலத்தில் ஜூன் 19ஆம் தேதி ஒருங்கிணைந்த பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினார் அன்புமணி. சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சதாசிவம் எம்எல்ஏ, வன்னியர் சங்க மாநில செயலாளரும் மாஜி எம்எல்ஏவுமான மு. கார்த்தி ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் அன்புமணியை வரவேற்று பேனர்கள், கட்சி கொடிகள் அமைத்து தடபுடலான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். கூட்டம் நடைபெறும் இடத்தில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலசம் எடுத்து வந்து வரவேற்பு அளித்ததை பார்த்து உற்சாகமடைந்தார் சின்ன ஐயா. தொண்டர் ஒருவர் கிரேன் மூலம் பழங்களால் ஆன ராட்சச மாலையை அன்புமணிக்கு அணிவிக்க வந்ததை பார்த்து கண் சிவந்தார். இது போன்ற செயல்களை கைவிடும்படியும், இது போன்ற செயல்கள் நம் கட்சிக்கு எதிரானது என்றும் எச்சரித்தார். சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பொதுக்குழு நடக்கிறது என்பதை அறிந்த அந்த தொகுதியின் சிட்டிங் பாமக எம்எல்ஏ அருள் அதற்கு முதல் நாளே நெஞ்சுவலி என கூறி சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சென்று படுத்துக் கொண்டார். தைலாபுரம் தோட்டத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் மோதல் ஏற்படும் போதெல்லாம் அருள் எம்எல்ஏவுக்கு நெஞ்சுவலி வந்துவிடும் என்பதால் அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனது குறித்து ஒருவரும் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. சேலத்தை தொடர்ந்து ஜூன் 19ஆம் தேதி மாலை தர்மபுரியிலும் பொதுக்குழு கூட்டம் நடத்த இருந்ததால் பென்னாகரம் எம்எல்ஏ ஜி.கே. மணியும் அருள் எம்எல்ஏ ஃபார்முலா படி உடல்நலம் சரியில்லை என்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எம்எல்ஏக்கள் அருள், ஜி.கே. மணி ஆகிய இருவருமே மருத்துவர் ஐயாவின் தீவிர விசுவாசிகள் என்பதால் அவர்கள் திட்டமிட்டே நெஞ்சுவலி நாடகத்தை நடத்தியதாக அன்புமணி ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். பொதுக்குழுவில் பேசத் தொடங்கிய மருத்துவர் அன்புமணி, நமது கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இருவரும் விரைவில் உடல் ரீதியாக, மன ரீதியாக பூரண குணமடைய வேண்டும் என நாம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் என்று தக் லைஃப் சம்பவம் செய்தார். இதை கேட்டு கூட்டத்தில் பலத்த சிரிப்பலையும் கரவொலியும் எழுந்தது. அதையடுத்து டாக்டர் அன்புமணி, என் மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து குற்றச்சாட்டுகளும் 100% பொய்யானவை. இன்னும் சில நாட்களில் இதை நான் தெளிவுபடுத்துவேன். என் மனம் மிகுந்த சுமையை சுமந்து கொண்டிருக்கிறது. நம் கட்சிக்காகவும் வன்னியர் சமுதாயத்தின் நலன்களுக்காகவும் அமைதியாக சுமந்து கொண்டிருக்கிறேன் என்ற அன்புமணி அப்படியே திமுக பக்கம் பாய தொடங்கினார். சமீபத்தில் இந்த நாடே திரும்பி பார்க்கும் வகையில் நாம் ஒரு மாநாட்டை நடத்தினோம். இந்த மாநாட்டை பார்த்து வரும் சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற பயம் திமுகவுக்கு வந்துவிட்டது. வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு கேட்டு நானும் மருத்துவர் ஐயாவும் பலமுறை முதல்வர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து பேசினோம். நிச்சயமாக உள் ஒதுக்கீடு தருவேன் என்று சொன்னார். 4 ஆண்டுகள் ஆட்சி கடந்த நிலையில் மத்திய அரசு நடத்தும் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் உள் ஒதுக்கீடு தர முடியும் என்று கூறி எங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசுக்கே அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று திருப்பி பொய் சொல்கிறார் முதல்வர். வரும் தேர்தலில் ஊழல் திமுக ஆட்சியை அகற்றுவோம் என்று தெரிக்க விட்டார் அன்புமணி. திமுகவின் நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து பேசிய அன்புமணி, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வந்ததா? முதியோர் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தினார்களா? மாதாந்திர மின் பயன்பாடு அளவீடு செய்யப்படுகிறதா என ஒவ்வொன்றாக படித்து காண்பிக்க நிர்வாகிகளோ இல்லை என்று கோரஸ் பாடினர். அப்பாவும் புள்ளையும் தெருவா வந்து நீட் தேர்வை 1 வாரத்தில் ரத்து செய்திருவோம்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா என்ற அன்புமணி, ஏதாவது வாயில வந்துட போகுது என முணுகினார். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வாக்குறுதியை படித்துவிட்டு கிழிச்சாங்க என்றும், அரசு ஊழியர்களுக்கு பட்டை நாமம் என்றும் தரைமட்ட லெவலுக்கு அடித்து ஆடினார் சின்ன ஐயா. கட்சி நிர்வாகிகள் பேசுகையில் வரும் தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர். அவர் சேலத்தில் போட்டியிடவும் வாய்ப்பு இருக்கிறது என்கிறார்கள் கட்சியினர். பொதுக்குழுவிற்கு வந்திருந்த நிர்வாகிகளுக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் வறுவல்,
சிக்கன் வறுவல், வெள்ளை சாதம் பரிமாறப்பட்டது. சதாசிவம் எம்எல்ஏ, மாஜி எம்எல்ஏ கார்த்தி ஆகியோர் உணவு ஏற்பாடு செலவுகளை ஏற்றுக்கொண்டனர். கூட்டத்தை முடித்துக்கொண்டு நேராக டாக்டர் அன்புமணி அவர் தங்கியிருந்த சிவராஜ் ஹோட்டலுக்கு சென்றார். சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, சேலம் வடக்கு ஆகிய 3 தொகுதி நிர்வாகிகளை மட்டும் தனியாக சந்தித்து அரை மணி நேரம் மனம் விட்டு பேசினாராம். இது தொடர்பாக பாமக மூத்த நிர்வாகிகளிடம் பேசினோம். கட்சியில் நிலவி வரும் குழப்பங்கள் எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிச்சயம் வென்று காட்டுவேன் என்றார். மருத்துவர் ஐயாவை ஒரு தீய சக்தி ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த தீய சக்தி சொல்வதை தான் ஐயா கேட்கிறார். கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த இயக்கத்தை அந்த தீய சக்தி அழிக்க துடிக்குது. இதை சும்மா விடக்கூடாது என்றும் சொன்னார். அப்படி அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷன் ஆனார். அப்போது அவர் அருகில் அமர்ந்திருந்த பசுமை தாயகம் சத்திரிய சேகர், அண்ணா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்கன்னா உங்கள் உடல்நலம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எதையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம், உடல்நலனை பாருங்கள் என்று சொல்லி ஆசுவாசப்படுத்தினார். அந்த தீய சக்தி யார் என்று எங்களிடம் சின்ன ஐயா வெளிப்படையாக கூறவில்லை. ஆனால் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து சின்ன ஐயா இந்த தகவலை சொல்லி வருகிறார். நிச்சயமாக அந்த தீய சக்தி எங்கள் கட்சியிலோ பிற கட்சிகளிலோ இல்லை என்கிறார்கள் நிர்வாகிகள். இன்னும் சிலரோ மருத்துவர் ஐயா முதலில் 2026 தேர்தல் வரைக்கும் தலைவராக இருப்பேன் என்று கூறினார். அப்போது யாரிடமிருந்தோ அவருக்கு ஒரு போன் வந்தது. அதற்கு பிறகு இறுதி மூச்சு உள்ளவரை நான் தான் தலைவராக இருப்பேன் என்று சொன்னார். ஒருவேளை போனில் பேசிய அந்த நபர் கூட தீய சக்தியாக இருக்கலாம் என ட்விஸ்டுடன் முடித்தனர் மாம்பழ கட்சி நிர்வாகிகள். தந்தை மகனுக்குமான அதிகார சண்டையில் மாம்பழம் அழுகிவிடக் கூடாது என்பதே பாமக தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.